ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆஃபீஸ் பாலிடிக்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணப்பா அப்படிங்கிற காலம் மாறி அரசியல் எல்லா இடத்துலயும் சாதாரணப்பா அப்படிங்கிற காலம் வந்துருச்சு. எல்லா இடங்கள்லயுமே அரசியல் இருக்கு. எல்லாருக்குமே தனக்கு ஒரு மதிப்பு வேணும், பவர் வேணும், எல்லாம் நமக்கு வணக்கம் வைக்கணும்னு பெரிய பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் அரசியல் கொண்டாட்டத்தோட உள்ள என்ட்ரி கொடுக்குது. ஆபீஸ்னு வரப்போ பல பேர் வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு படிப்பு இருக்கும், நிறைய வருடங்கள் அனுபவங்கள் இருக்கும், வெவ்வேறு பதவிகள் இருக்கும். பாஸுக்கு க்ளோஸா ஒருத்தங்க இருப்பாங்க, பாஸோட சொந்தக்காரங்களா ஒருத்தங்க இருப்பாங்க, பெரிய பதவியில இருப்பாங்க. இப்படி இருக்கப்போ தன்னோட பவரை யூஸ் பண்ண, பதவியை யூஸ் பண்ண, பெரிய இடத்த அடைய வேலை பார்க்கக்கூடிய மத்தவங்க கிட்ட சில விஷயங்களை காட்டுவாங்க. இங்கதான் ஆபீஸ் பாலிடிக்ஸ் ரொம்ப பாதிக்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு பழைக்கக்கூடிய ஆளா இருந்தா இவனுங்க முகரம் எல்லாம் பார்த்தா நல்லவனுங்க மாதிரியே தெரியலையேன்னு உஷாராகி எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓடி முன்னுக்கு வந்துருவான். பழைக்க தெரியாதவன் நிலைமை தான் பரிதாபம். ஆபீஸ்ல எத்தனை வகையான அரசியல்வாதிங்க இருப்பாங்க, எப்படியெல்லாம் ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடக்குது, இதை எப்படி ஹேண்டில் பண்றது, என்ன யுக்திகள் இருக்கு, இத பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கவனமா லிசன் பண்ணுங்க. இப்போ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆபீஸ் பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ண ரொம்ப தேவைப்படுற ப்ரோ டிப்பா ஒரு கதையை சொல்றேன். எம்ப்ளாயி ஒருத்தர் ஹெச்ஆர் கிட்ட போய் இனிமே நான் ஆபீஸ் வர்றதுக்கு விருப்பப்படல, எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு சொல்றாரு. ஏன்னு ஹெச்ஆர் கேக்குறாரு. இங்க ஒருத்தன் இன்னொருத்தனை பத்தி தப்பா பேசுறான், அவன் முன்னாடி நல்லா நடந்துட்டு அவனுக்கு பின்னாடி போய் அவனை பத்தியே குறை சொல்றான். ஒருத்தர் கூட இங்க சரியா இல்ல, சிலர் கூட இருக்கவங்களே வேற மாதிரி தவறா பாக்குறாங்க. இந்த ஆபீஸே தப்பாதான் இருக்கு, இங்க பயங்கரமான பாலிடிக்ஸ் நடக்குது, எல்லாமே நெகட்டிவா தான் எப்பவுமே பேசுறாங்க, சிலர் புறம் பேசுறதுலயே வாழ்க்கை ஓட்டுறாங்க அப்படின்னு அந்த எம்ப்ளாயி புலம்பி தள்ளுறாரு. அதுக்கு ஹெச்ஆரும், சரி நீங்க இந்த ஆபீஸ் விட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுங்க, ஒரு கிளாஸ் எடுத்து அது ஃபுல்லா தண்ணி நிரப்பிட்டு அந்த தண்ணியை கொட்டாம இந்த ஆபீஸ் ஏரியாவை சுத்தி வாங்க, இதை முடிச்சுட்டு என்னை வந்து மீட் பண்ணுங்க, அப்புறம் இந்த ஆபீஸை விட்டு போகலாமா வேணாமாங்கிறது உங்க டெசிஷன்னு சொல்றாரு. அந்த எம்ப்ளாயியும் சரி இது கொஞ்ச நேரம் வேலை தானே, முடிச்சுட்டு போயிடலான்னு வேகமா தண்ணி எடுத்துட்டு கொட்டாம 3 முறை ஆபீஸா சுத்தி வந்துட்டு ஹெச்ஆர போய் பார்த்தாரு. முடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப நீங்க இந்த ஆபீஸ் ஏரியாவை சுத்தி வந்தீங்களே, எந்த எம்ப்ளாயி தப்பா பேசுறான், யார் புறம் பேசுறாங்கன்னு கவனிச்சிங்களா, இந்த பிரச்சனையாச்சும் நோட் பண்ணீங்களா, ஏதாவது உங்களை தொல்லை பண்ற மாதிரி தெரிஞ்சுதா அப்படின்னு ஹெச்ஆர் கேட்க, அந்த எம்ப்ளாயி இல்ல நான் அப்படி எதுவுமே கேட்கல பாக்கலன்னு பதில் சொல்றாரு. சரி, யாராவது ஒருத்தராவது இன்னொருத்தரை தப்பா பாக்குறத நீங்க பாத்தீங்களான்னு ஹெச்ஆர் கேக்குறாரு. அதுக்கும் இந்த எம்ப்ளாயி இல்லன்னு சொல்றாரு. அப்பதான் ஹெச்ஆர் செம்ம பதிலடி ஒண்ணு கொடுக்கறாரு. அது ஏன் தெரியுமா, நீங்க வெறும் கிளாஸ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணீங்க, தண்ணி கொட்டிடக்கூடாது அப்படிங்கறது தான் உங்களோட மெயின் கோல். இதேதான் லைஃபுக்கும் வரும். நமக்கு எது முக்கியமோ அதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மத்தவங்க தவறுகளையே உட்காந்து நம்ம பாத்துட்டு இருக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா உங்க வேலையை மட்டும் நீங்க பாக்கணும். அப்போ உங்களுக்கு மத்தவங்களை கவனிக்கலாம் நேரம் இருக்காது. ஆபீஸ்ல நம்ம வேலையில மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும், அடுத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். நமக்கு பிரச்சனைனா பேசணும், பேச வேண்டிய முக்கியமான தருணங்கள்ல மட்டும் பேசணும். அப்போ எந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ்லயும் நம்ம சிக்கிக்க மாட்டோம். இதுதான் அந்த ப்ரோ டிப். சரி, இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்களே, அந்த மாதிரி ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான 6 பேர் காரணமா இருப்பாங்க. அதாவது முக்கியமான 6 அரசியல்வாதிகள் ஆபீஸ்க்குள்ள எப்பவுமே கருப்பாடா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடணும். நம்பர் 1, ஆல் இண்டியா ரேடியோ. எந்நேரமும் இவரு எங்க என்ன நடக்குதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆபீஸ்ல ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட இவருக்கு தெரியாம இருக்காது, எல்லாமே இவருக்கு தெரியும். ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா போதும், அதை முழுசா ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாம மத்தவங்களுக்கு டாப் டு பாட்டம் போய் சொல்லிடுவாரு. ஒருத்தங்க கிட்ட இருந்து ரகசியத்தை வாங்கி இன்னொருத்தங்க கிட்ட சொல்லுவாங்க. இதை எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு இருக்க ஆபீஸ் ரகசியங்கள் எல்லாம் ஈஸியா ஊருக்கே தெரியப்படுத்திடுவாங்க. ஆபீஸ்க்குன்னு இருக்க சில பேச்சு ஒடுக்கம் இவங்க கிட்ட இருக்காது. ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி எல்லா விஷயத்தையும் வாங்கி ஊருக்கே தெரியப்படுத்துவாங்க. அடுத்து நம்பர் 2, கலவாணி. இவர் ரொம்ப வெள்ளத்தனம் பிடிச்சவரு. தான் முன்னுக்கு வரணும்னா என்ன வேணாலும் செய்வாரு. அடுத்தவங்க சூப்பரான ஐடியாவை கொடுத்துருப்பாங்க, வெக்கமே இல்லாம நான் தான் அந்த ஐடியாவை கொடுத்தேன்னு கேவலமா கிரெடிட் வாங்கிப்பாங்க. இது மோஸ்டா எங்க நடக்கும்னா, டீம்ல இருக்க ஒருத்தர் ஐடியா கொடுக்க டீம் லீடர் அதுக்கான கிரெடிட்டை வாங்கிப்பாரு. பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க தான் மோஸ்டா அதை பண்ணுவாங்க. ராட்சசன் படத்துல விஷ்ணு விஷால் கொலகாரனை கண்டுபிடிக்க எல்லாம் பண்ணிருப்பாரு, ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா அதுக்கான கிரெடிட்டை வாங்கிக்கும். இப்படிதான் ஆபீஸ்லயுமே சில கலவாணிகள் இருப்பாங்க. அடுத்து நம்பர் 3, ஜால்ரா கும்பல். இவங்க சராமரியா லெஃப்ட் ரைட்னு பாராட்டுகளை அள்ளி வீசுவாங்க. ஆனா அது பெரிய பதவியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான். அவங்க கிட்ட நெருங்கணும் அப்படிங்கறதுக்காக, தன்னை அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா நேரமும் அவங்களுக்கே ஜால்ரா அடிப்பாங்க. அடுத்து நம்பர் 4, சுயநலக்காரன். இவர் எப்படி தெரியுமா, தனக்கு எது நல்லதா இருக்குமோ அதை மட்டும் செய்வாரு. ஒரு விஷயம் அடுத்தவங்களை பாதிக்குது ஆனா தனக்கு நன்மையை கொடுக்குது அப்படின்னா அதை யோசிக்காம செய்வாரு. அடுத்தவங்களை கீழே தள்ளினாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னா அதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க.
எல்லாத்துலயுமே தனக்கு பெனிஃபிட் இருக்கான்னு மட்டும்தான் பாப்பாங்க. அடுத்து நம்பர் 5 ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். பேசுறப்பவே இதுதான் இப்படிதான்னு பேசுவாங்க. மத்தவங்க இதை தான் செய்யணும்னு கம்பல் பண்ற வகையில பேசுவாங்க. முக்கியமா முடிவுகள் எடுக்கிறப்போ இவங்க வேலையை காட்டுவாங்க. அடுத்து நம்பர் 6 அட்வைஸ் மன்னன். எனக்கு எல்லாம் தெரியும்பா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுப்பாங்க. கம்பெனி தலைவர்கள் எல்லாம் இவங்க கிட்டதான் ஹெல்ப் கேட்கறது, கைடன்ஸ் கேட்கறதெல்லாம் பண்ணுவாங்க. முடிவுகள் எடுக்கிறப்போ இவங்க தான் முக்கியமான ஆளா இருப்பாங்க. இந்த 6 அரசியல்வாதிகள் கண்டிப்பா ஆபீஸ்ல இருப்பாங்க. நான் தான் எல்லாம்னு ஆடுறவங்க ஒரு பக்கம், எனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும்னு அடுத்தவனை பலி கொடுக்க தயாரா இருக்கவங்க ஒரு பக்கம், எப்படா கண்டென்ட் கிடைக்கும்னு கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கவங்க ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சிக்கலான அரசியல்வாதிகள் மத்தியில எப்படி நம்ம பழைக்கிறது, எப்படி நம்ம வேலையை மட்டும் நம்ம கவனத்தோட செய்யறது? நம்பர் 1 அரசியல் பரப்ப தெரிஞ்சுக்கணும். ஆபீஸ் பாலிடிக்ஸ்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸ்ல எந்த மாதிரி இந்த அரசியல் பரவி இருக்குன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யாரெல்லாம் மெயின் பிளேயர்ஸா இருக்காங்க, அவங்க மோட்டிவ் என்ன, எப்படி டார்கெட்டை வச்சு அட்டாக் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க முதல் டிப். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யாரெல்லாம் அந்த ஆபீஸ்ல மெயினான முடிவுகளை எடுக்கிறாங்க, யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸா இருக்காங்க, அவங்களோட இலக்குகள் என்ன, மோட்டிவ் என்ன, இவங்கெல்லாம் குரூப்பா செயல்படுறாங்களா இல்ல தனித்தனியா செயல்படுறாங்களா, எதுவும் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கா, பதவிக்கான சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில கண்டுபிடிங்க. ஒரு மேப் மாதிரி போடுங்க. ஓகே, இது இருக்காரு மேனேஜர், இவங்க கூட ஒன்னா இருக்காரு, இவங்கெல்லாம் தான் மெயினான டெசிஷனையும் எடுக்கிறாங்க. யாரெல்லாம் கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களே டார்கெட் வச்சு அட்டாக் பண்றாங்க. இப்படி ஒரு மேப்பை நீங்க உருவாக்கிக்கணும். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்கும், எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும், இப்படி எல்லாத்துக்கான மேப்பையும் நம்ம போட்டு வைக்கணும். எந்த விஷயத்த பண்ணாலுமே பிளான் பண்ணி பண்ணணும். சோ இந்த பிளானிங் மூலமா தான் எப்படி இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் இயங்குது, யாரெல்லாம் முக்கியமான ஆடுங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம சூழலை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அடுத்து நம்பர் 2 உங்க உணர்வுகளை மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல முதல்ல பாதிக்கப்படுறது நம்மளோட உணர்வுகள், எமோஷன்ஸ் தான். ரொம்ப வேகமா தூண்டப்படுறதும் நம்ம உணர்வுகள் தான். உங்களை டார்கெட் வச்சு அட்டாக் பண்ண ஒருத்தங்க வந்துட்டாங்க, சத்தம் போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுப்போமே. நீங்க அழுதுட்டீங்கன்னா முடிஞ்சது, நமக்கு ஒரு அடிமை சிக்கியாச்சுன்னு இனி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே ரொம்ப கோவப்பட்டு கத்துட்டீங்கனாலும் முடிஞ்சது, உங்க மேல பிளாக் மார்க் விழுந்துரும். சோ ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, அதுவும் அது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா எமோஷன்ஸை வெளிப்படுத்திட வேண்டாம். இந்த சூழல்ல நம்ம மூளை பட்டுன்னு வேலை செய்யாது. அதனால உடனே ரியாக்ட் பண்ணாம நிதானமா செயல்படணும். இத வாயால சொல்றது ஈஸி, பட் நடைமுறைப்படுத்துறது சிரமம்தான். பட் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணணும் 100%. ஒன்ஸ் உங்க உணர்வுகளை நீங்க சரியா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல சிக்காம தப்பிக்கலாம். மத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்க கத்துக்கோங்க. பேசுறப்போ தெளிவா கிறிஸ்டல் கிளியரா பேசணும். அடுத்தவங்க பேசுறத நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் பண்றப்போ ஓரளவுக்கு நம்மளால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இத பயிற்சி செய்ய தினமும் உங்களோட உணர்வுகளை நோட் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த வகையான உணர்வுகள் உங்களுக்கு வருது, அது நம்மள மட்டும் கஷ்டப்படுத்துதா இல்ல அடுத்தவங்களையும் பாதிக்குதா, இப்படி எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு ஃபீட்பேக் எழுதுங்க. அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். இதுக்குன்னே சில ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு, ட்ரைனிங் கொடுக்கப்படுது, அதுல ஜாயின் பண்ணிக்கணும். உணர்வுகளை மேனேஜ் பண்றதுல ரொம்ப மோசமா இருக்கீங்கன்னா யாராவது கோச் இல்ல மென்டாரை நியமிச்சு அவங்க மூலமா மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. சில சூழல்ல அப்செட் ஆகுறது, பதறது இதெல்லாம் காமன் தான். நம்ம எல்லாமே மனுஷங்க தானே. பட் நம்ம ப்ரொஃபஷனலான இடத்துல இருக்கோம். அங்க நம்மளோட ரியாக்ஷனும் ப்ரொஃபஷனலா தான் இருக்கணும். உங்களை ஏதாவது ஒரு விஷயம் அப்செட் பண்ணுதுன்னா கொஞ்சம் நிமிடங்கள் டைம் எடுத்து அமைதியாகுங்க. ஆழமா மூச்செடுத்து விட்டுக்கோங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பாஸ் உங்களை திடீர்னு கூப்பிட்டு விடுறாரு, நீ தான் இந்த டாக்குமெண்ட்டை இப்படி தப்பா டைப் பண்ணியாமே அப்படின்னு உங்களை கேட்கிறாரு. நாம எப்போ பண்ணோன்னு நீங்க யோசிக்கிறப்பதான் தெரியுது உங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தன் அவன் செஞ்ச தப்புக்கு உங்களை மாட்டி விட்டுட்டு போயிட்டான்னு. உடனே நீங்க ஐயோ பாஸ் நான்லாம் இல்ல, அவன் தான் பண்ணிருப்பான், அவன்கிட்ட தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொந்தளிக்காம பொறுமையா பாஸ் சொல்றத லிசன் பண்ணிட்டு அமைதியாகுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு, சாரி பாஸ், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் அசைன் பண்ணப்படல, பட் இப்போ நீங்க இதை எனக்கு தந்தாலும் நான் ஹாப்பியா பண்ண ரெடியா தான் இருக்கேன், இப்படி சொல்லுங்க. இதுதான் ப்ரொஃபஷனலிசம். அப்போ வர உணர்வை கட்டுப்படுத்தி அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் உங்களோட உணர்வுகளை கைமீறி போக விட்டுறாதீங்க. அடுத்து நம்பர் 3 தெரியாம ப்ராமிஸ் பண்ண கூடாது. ஒரு வேலை இருக்கு, இது நான் 1 வீக்ல முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்களா ஒரு அசம்ஷன்ல டெட்லைன் சொல்லவே கூடாது. அந்த வேலை எப்ப முடியும்னு தெரியாம ஒரு டேட்டை நீங்க முடிவா சொல்லி அந்த டேட்ல முடிக்க முடியாம போறப்போ நீங்க டார்கெட் வளையத்துக்குள்ள சிக்கிப்பீங்க. ப்ராமிஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க. கண்டிப்பா நான் இதை செஞ்சிருவேன், இன்னைக்கு பண்ணிடுவேன், அன்னைக்கு பண்ணிடுவேன்னு சத்தியம்னு சொல்றதை தவிர்த்துக்கணும். கடைசியா வேலையை ஒப்படைக்கிறப்போ எதிர்பார்ப்பையும் தாண்டி பெஸ்டா கொடுக்கணும். இது நாளைக்கே வேணும்னு பாஸ் சொன்னா ஓகே, செஞ்சுதான் ஆகணும். மத்தபடி எந்த வேலைக்கும் நீங்களே இந்த நாள்ல தருவேன்னு டெட்லைன் வைக்க கூடாது. வேலையை சீக்கிரமா முடிக்கிறத விட அது பக்கா குவாலிட்டியோட இருக்கணும். இங்க குவாலிட்டி தான் முக்கியம். கொடுத்த வேலையை ஓரளவுக்கு சீக்கிரமா நல்ல குவாலிட்டியில முடிச்சு கொடுங்க. பிளஸ் அடுத்தவங்க உங்களுக்கு இவ்ளோ பண்ணணும்னு எதிர்பார்க்கறத விட நீங்க அடுத்தவங்களுக்கு அதிகமா விஷயங்களை செய்யலாம். எல்லாருக்குமே நல்லவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டவரா இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட நல்லா நடந்துக்கோங்க.
கோவமாவோ ஆணவத்தோடயோ பேச வேண்டாம். சிரிச்சு பேசுங்க, உதவி பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா எப்ப முடியும்னு தெரியாம இந்த வேலையை நான் இன்னைக்கே முடிச்சிருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிடவே வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4, உங்களை சுத்தி பெரிய நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க கூட நல்லா கனெக்ட் ஆகணும். சில நேரம் வேலை செம கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல கண்டிப்பா நமக்கு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் தேவைப்படும். பிளஸ் இந்த பாலிடிக்ஸ்குள்ள வசமா சிக்கியிருக்கப்போ நமக்கு ஆதரவு தர்றதுக்கும் நண்பர்கள் வேணும், சப்போர்ட்டர்ஸ் வேணும். ஸோ பெரிய நெட்வொர்க் நீங்க கட்டமைக்கணும். இப்போ நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஆஃபீஸ்ல யாரெல்லாம் நல்ல சப்போர்ட் கொடுப்பா, பெட்டரான அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு பாருங்க. அந்த நண்பர்கள் கூட கனெக்ட் ஆகுங்க. எப்படி கனெக்ட் ஆகலாம்? அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம், முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கலாம், ஒன்னா சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்படி அவங்க கூட ஒரு கனெக்ஷனை உருவாக்கிக்கணும். அப்பதான் ஆபத்துன்னு வர்றப்போ ஹெல்ப் பண்ண வருவாங்க, சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இன்னும் வலுவான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும்னா ஃபார்மலா பேசாம கொஞ்சம் இன்ஃபார்மலா பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு ஆஃபீஸை விட்டு வெளியே மீட் பண்ணலாம், சோஷியல் ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கலாம். பேசுறப்போ நேர்மை தெரியணும், பொய் எதுவும் பேசிக்க வேண்டாம். நம்ம ஏமாத்திரம்னு நினைச்சா நம்ம கூட அவங்க பேச மாட்டாங்க. நம்ம உண்மையா இருந்தாதான் அவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும். நம்மளை சுத்தி நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தோள் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட நெட்வொர்க் இருந்தா நம்மளால கண்டிப்பா இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இப்படி சப்போர்ட் பண்றவங்க யாரையும் ரொம்பவும் க்ளோஸ் ஆக்கிக்க வேண்டாம். எல்லாரையுமே அந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ளேயே வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அடுத்து நம்பர் 5, நியூட்ரலா இருக்கணும். நான் இந்த பக்கமா இப்படி சாயறதால இங்க சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்க வேண்டாம். இல்ல அந்த பக்கமா சாயறதால அப்படியும் சப்போர்ட் பண்ண போறது இல்லைன்னு நடுநிலையா இருந்துட்டு போயிடணும். எதுலையுமே உணர்வு ரீதியா இன்வால்வ் ஆனோம்னா அது நம்மளோட மரியாதையை டேமேஜ் பண்ணிடும். புறம் பேசுறதை தவிர்த்துக்கோங்க, அந்த குரூப்ல உட்கார்றதையுமே தவிர்த்துக்கோங்க. நான் சொன்னனே 6 மெயின் அரசியல்வாதிகள்ல இந்த புறம் பேசுறவங்களும் ஒரு ஆள் தான். அவங்க தான் மெயினா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நடந்துட்டு இருக்க சண்டையை இன்னும் தூண்டுவாங்க. உங்க கூட இருக்க ஒருத்தரை பத்தி ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்குன்னா அங்கிருந்து உடனே எழுந்துருங்க. ஏன்னா நீங்க உட்காந்து அதை கவனிச்சுட்டு எழுந்து போனதும் அடுத்த டாபிக் நீங்க தான். ஸோ இவங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. யார் பக்கமும் சாயாம நடுநிலையா இருக்கணும். ஃபேக்ட்ஸ் என்னவோ அதுல கவனம் செலுத்தணும். ஆதாரம் இருக்கிற விஷயத்த மட்டும்தான் பேசணும். பட்டுன்னு முடிவுகள் எடுக்காம ஆதாரத்தை ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும். ஒரே ஒருத்தரை மட்டும் கவனிக்காம பல பேரோட ஒப்பீனியனை கேட்டுக்கோங்க. எல்லாரோட பாயிண்ட்ஸையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது பிரச்சனை வருதுன்னா ஒருத்தரை குறை சொல்றது, நீதான் தப்பு பண்ணிருப்பேன்னு திட்டுறது, இதெல்லாம் பண்ணாம தீர்வுகளை தேடுறது மேல கவனம் செலுத்தணும். யார் பக்கமும் சாயாம நேர்மையா இருந்துட்டா இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல மாட்டாம தள்ளி இருக்கலாம். அடுத்து நம்பர் 6, பேச வேண்டிய இடத்துல பேசணும். அசர்ட்டிவ்னு இதை சொல்லுவாங்க. சில சமயம் நம்ம பேசணும், நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், தேவைகள் இதெல்லாத்தையும் ஓப்பனா, நேர்மையா, மரியாதையோட பேசணும். இதுதான் ப்ரொஃபஷனல் பிஹேவியர். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல சிக்கிட்டாலுமே இந்த அசர்ட்டிவ்னஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இவன் எனக்கு உதவி பண்ணுவான், அவன் உதவி பண்ணுவான்னு வெயிட் பண்ணாம உங்களுக்காக, உங்களோட ஐடியாக்களுக்காக நீங்க எழுந்து நிக்கணும். ரூடா இல்லாம, எதிர்க்காம, மரியாதையோட பேசணும். யாருமே உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. பவுண்டரிஸ் வச்சுக்கோங்க. ஈவன் நீங்க கம்மியான பதவியிலே இருந்தாலும் மத்தவங்க உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத வகையில உங்க நடத்தை இருக்கணும். பிரச்சனை ஏதாவது வந்தா அதை உடனே பேசி சரி பண்ணிடணும். எல்லாருமே சேர்ந்து பிரச்சனைக்கு தீர்வு காணணும். யாரெல்லாம் நேர்மையா இப்படி அசர்ட்டிவா இருக்காங்களோ அவங்க கூட பழக்கத்தை வச்சுக்கிறதும் ரொம்பவே நல்லது. அடுத்து டிப் நம்பர் 7, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஆஃபீஸ்னா கண்டிப்பா ரூல்ஸ் இல்லாம இருக்காது. யார் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ நீங்க ஃபாலோ பண்ணிடணும். அதே ரூலை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். இது எதுக்கு, தேவையே இல்லை, இந்த ரூலை பிரேக் பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனா இந்த ரூல்ஸை உடைக்கிறதுமே பெரிய பிரச்சனையை கொடுக்கலாம். என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, என்ன பாலிசிஸ் போட்டிருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை பிரச்சனைகள் வந்தா கூட இது உங்களை காப்பாத்தும். மத்தெல்லாம் அப்படின்னு தெரியல, நான் இந்த ஆஃபீஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணேன்னு நீங்க சொல்லி தப்பிச்சிடலாம். உதாரணத்துக்கு உங்க ஆஃபீஸ்ல பர்சனல் யூஸுக்காக எந்த பிரிண்டர்ஸையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா உங்க கூட வேலை பாக்குறவங்கலாம் அதை அவங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் பண்றாங்க பரவாயில்ல அப்படின்னு நீங்களும் அதை செய்யக்கூடாது. இதை எப்பவுமே தவிர்த்துருங்க. மேபி பிரச்சனை வந்தா கூட ரூல்ஸை மீறாம நீங்க நேர்மையா இருந்ததுக்கு உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும். அடிஷனல் டிப் என்னன்னா, நீங்க ஏதாவது தப்பா பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மேனேஜர் அதை கண்டுபிடிச்சு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே அவங்க கிட்ட போய் இதை பத்தி சொல்லி அதை உடனே சரி செய்ய பாருங்க. நீங்க நேர்மையான ஆளு, ஓப்பனா இருக்கீங்க, சரியானதை செய்ய நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும். பிளஸ் கூட வேலை பார்க்குற யாரும் உங்க மேல ஈஸியா பழி போட முடியாது. அவங்களோட பாலிடிக்ஸ் இங்கெல்லாம் வேலை செய்யாது. தப்ப மறைச்சு வைக்கிறப்போ நம்ம மேல இருக்க மதிப்பு தான் குறையும். அடுத்து நம்பர் 8, வேலையோட எல்லா ரெக்கார்ட்ஸுமே ரெடியா இருக்கணும். ப்ரொஃபஷனலா ஒரு விஷயத்துல இறங்கிட்டா என்னெல்லாம் செய்யறோமோ அதுக்கான ப்ரூஃப்ஸை சேவ் பண்ணணும். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடியா வச்சுக்கணும். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னால நம்ம பாதிக்கப்படுற சூழல் வந்தா கூட இந்த ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம பக்கம் இருக்க எவிடன்ஸை காட்ட முடியும். இமெயில்ல பேசின மெசேஜஸ் எல்லாம் சேவ் பண்ணுங்க. எத்தனை மீட்டிங் அட்டென்ட் பண்ணீங்க, எத்தனை மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்தது, இப்படி எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கணும். இப்ப என்ன இதெல்லாம் யூஸ் ஆகவா போகுது அப்படின்னு நீங்க அசால்ட்டா இருந்துட வேண்டாம். ஏதோ ஒரு சூழல்ல கண்டிப்பா உதவும்.
ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வாயை அடக்கிக்கணும். நாட்டுல அடக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கு, பட் நாக்கு அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது விவேக் சாரோட டயலாக். ஆஃபீஸ் பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம வாயை அடக்கணும். தேவையில்லாத பேச்சுகள், அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதுக்குன்னு அமைதியா இருக்க இடம் தெரியாமலும் இருந்துடக்கூடாது. எல்லாரையும் அனலைஸ் பண்ணுங்க, உணர்வுகளை சரியா நிர்வகிங்க. தெரியாம ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணாதீங்க. சுத்தி பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கிக்கோங்க. நியூட்ரலா இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், ஆஃபீஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், வேலையோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரெடியா வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமா நம்ம வேலையில மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். வேலையை தாண்டி தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ் ஆக கூடாது. டிசிப்ளினோட இருங்க. இதை தாண்டி உங்களுக்குன்னு சில வேல்யூஸ் போட்டு அதுல நிலையா இருங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ப்ரொஃபஷனலா நடந்துக்கோங்க, பொறுமையா இருக்க பயிற்சி பண்ணுங்க. எல்லாத்தையும் தாண்டி ஆர்வமா கத்துக்கோங்க. இதை செஞ்சாலே ஆஃபீஸ் பாலிடிக்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். உங்க ஆஃபீஸ்ல இந்த பாலிடிக்ஸ் நடக்குதா? இதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்கன்னு உங்ககிட்ட டிப்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவை பத்தின உங்க கருத்துக்களையுமே பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.